Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி பத்தின ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஐடிக்கு ரிவாலுவேஷன் ரீடோட்டலுக்கான லாஸ்ட் டேட் நேத்து தான் கொடுத்திருந்தாங்க. February 17 குள்ள அப்ளை பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ அதுக்கான டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு फ्रेंड्स. இனிமேட்டு ரிவாலுவேஷன் ரீடோட்டல் யாரும் அப்ளை பண்ண முடியாது. டேட் எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 17/2/2024 தான் வந்து இப்போ வரையும் ஷோ ஆயிட்டு இருக்கு. சோ இனிமேட் வந்து யாராலயுமே ரிவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. சோ ரீவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க எப்போ வந்து ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் வரதுக்கு 15 டேஸ் மேல கண்டிப்பா ஆகும் फ्रेंड्स. ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணவங்க பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அகைன் கலெக்ட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கு மினிமம் 15 டேஸ் மேலேயாச்சும் ஆகும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. சோ ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் फ्रेंड्स போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகும். ரீவாலுவேஷன் போட்டவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அப்டேட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து ஓபன் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மாசம் வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் ஓபன் ஆனதுல இருந்து ரிசல்ட் வர வரையும் உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து ஓபன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வரப்பதான் வந்து அதை க்ளோஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட் வந்து அதை ஓபன் பண்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ரிசல்ட் வந்து 9 டேஸ் கிட்ட ஆச்சு. இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை வந்து ஓபன் பண்ணவே இல்லை. ஸோ யாராச்சும் அசஸ்மெண்ட் பண்ணாம விட்டு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலாக சிம்பிள் ஷோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு தான் வந்து அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நாளைக்கு வரை வெயிட் பண்ணுங்கள். மண்டே ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து வித்தின் 15 டேஸ்க்குள்ளே இந்த இஷ்யூவை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் வந்து அப்டேட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னையோட 9 டேஸ் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் கிட்டக்க தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களோட அசஸ்மெண்ட் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி போங்க, அங்கே செப்பரேட்டாக ரூம் நம்பர் சொல்லுவாங்க. அந்த எந்தெந்த செமஸ்டருக்கு அசஸ்மெண்ட் முடிக்கலையோ அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 2 டேஸில் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மிங் செமஸ்டருக்கான அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. A23 பேட்ச். அப்போ நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எம்எஸ்சி சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கம்மிங் வீக் வந்து ரிசல்ட் வந்துடும். எந்த டேட்டில் வேணால் அப்டேட் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் போட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். சூன் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். ஒன் பை ஒன்னாக வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எந்த அப்டேட் வந்தாலும் இமீடியட்டாக நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.